வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜெய்ஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ என்னோடய லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு சிக்கன் நகட்ஸு. இதை வந்துட்டு நான் கொஞ்சம் சூடாக்கி சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இது வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம என்ன மைக்ரோவில் கூட சூடு பண்ணி சாப்பிட்லாம். பட் எனக்கு அந்த மாதிரி பிடிக்கல. அதனால தான் இந்த மாதிரி ஒரு சின்ன பேனில் ஒன்று வச்சு லேசாக வறுத்துட்டு, ஆக்சுவலி கொஞ்சம் எண்ணெய் போடணும். பட் நான் போடலை. எண்ணெய்லாம் போட்டோம்னாக்கா இருக்கிற கொழுப்பே நம்மளுக்கு போதும், இதுக்கு மேலே இன்னும் கொழுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடலை. ஜஸ்ட்டு இது நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சில்லி சாஸ் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிட்லாம். எனக்கு தினைக்கு ரொட்டி சாப்பிட்டுட்டே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. நேற்று முந்தானாலும் கூட போட்டிருந்தேன், வீடியோவில் போட்டிருந்தப்ப ரொட்டியில் நான் இது போட்டிருந்தேன்ல, சம்பால். அதுதாங்க இது வந்துட்டு நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே செஞ்சு தொக்கு மாதிரி செஞ்சு பாட்டில் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன். இப்போ என் பையன் ஸ்கூலில் இருந்து வருவார். ஸ்கூலுன்ற யூனிவர்சிட்டி நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவருக்கும் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் செஞ்சு வச்சுருக்கேன். அவர் சூஸ் பண்ணிக்கிட்டு எந்த பாட்டில் எடுத்துகிட்டு போகணும். கொஞ்சம் சின்னது ஒன்று இருக்குது, பெருசு ஒன்று இருக்குது. எது எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல எனக்கு. அது எடுத்து போயிட்டாருனாக்கா அவர் ஜஸ்ட்டு சாதம் வடிச்சிட்டு இதை வச்சு சாப்பிட்டா கூட போதும், ஒரு சேலட் ஒன்று செஞ்சுட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு நான் பார்த்தேன், அவங்களோட ஷெடியூல் வந்துட்டு மணி 17 மணிக்கு முடியுது அவங்களுக்கு பாடம் வந்துட்டு தினசரி. அதனால் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாக்கா அவருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திரும்ப அதே ரொட்டி தாங்க, அதே ரொட்டி தான், நேற்று மாதிரியே தான். வேறு என்ன சொல்லணும்? இது இன்றைக்கி இது வாங்கிட்டு வந்தேங்க. இது வந்துட்டு என்னென்னு பார்க்குறீங்களா, சீஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு சாஃப்டாக இருக்கும் அந்த சீஸ் வந்துட்டு. இதில் வந்துட்டு ஊடாம் போட்டிருப்பாங்க. ஊடானாக்கா இறால் இருக்கு இல்லையா, அது போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆரம்பத்தில் இதெல்லாம் சாப்பிட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ எப்படிடா சாப்பிட்றது அப்படி சொல்லிட்டு. அப்புறம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வேறு ஒன்றும் இல்லையா, அதனால் இது சாப்பிட வேண்டியதுதான். இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ வாங்கி வச்சுப்பேன். இது ரொம்ப நாள் ஆகிடுச்சு வாங்கி நான், அதனால தான் இன்றைக்கி நான் வாங்கினேன். வேறு என்னங்க, இது காயா, அதாவது கோகோனட் ஜாம் இருக்குல்ல, அது பார்க்குறேன். அதை பாருங்கள், இது போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கேனில் அந்த டப்பாலே வச்சுருந்தோம்னாக்கா வீணாயிடும் அப்படி சொல்லிட்டு, அந்த டின்னிலே வச்சுருந்தாக்கா வீணாயிடும் அப்படி சொல்லிட்டு நான் டப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இது நினைக்கிறேன் ரொம்ப நாள் நம்ம வச்சு சாப்பிட முடியாது, சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிடணும். இருந்தாலும் என்னால் அவ்வளோ ஒன்றும் தினைக்க சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதுங்க. முடிகிற இவ்வளோ ரொட்டி சாப்பிட்ற நேரத்தில் வச்சு சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் இது மாதுளம். இன்றைக்கி இது தாங்க எனக்கு என்ன லஞ்சோட இது தான் நான் சாப்பிட போகிறேன். நான் ஸ்பெஷலாக ஒன்றும் லஞ்ச் வீடியோ போடலாம், ஒரு கடைசியாக ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துடுறேன் எப்படி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு. மற்றபடிக்கு இது தாங்க நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். இன்னொன்று காட்டணும் அப்படி சொல்லிட்டு உருளைக்கிழங்கு அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, இங்கே பாருங்க, இது தாங்க அந்த உருளைக்கிழங்கு. நேற்று கொஞ்சம் அவிச்சோம் சாப்பாட்டுக்கு, டின்னருக்கு. அதுதான் அவிச்சு ஒரு, அதுவும் ஒரு நகட்ஸ், சிக்கன் நகட்ஸ் மாதிரி தான் இருக்கும், இன்னொரு டைப்பு. அதை வச்சு சாப்பிட்டாச்சு. வேறு என்ன தெரியணும்? இல்லைங்க, நான் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் இது காட்டுறேன் என்ன எப்படி வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு. ஓகே, நம்மளோட லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, இப்படி தான் இருக்குது. மாதுளம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நான் 2-3 சொலை சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இதுதாங்க என்னோட லஞ்சு. எங்களோடன்னு சொல்கிறேன், ஏன்னா நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். நான் பசங்கள்லாம் வேலைக்கு ஸ்கூலுக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. சரிங்க, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.